நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு நம் மீது கடமையாக ஆக்கிய புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் ஒரு மாத நோன்பை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றிவிட்டு, ஒரு மாத அமல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்மால் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றிவிட்டு, ரமலான் மாதத்தை கடந்து ஷவ்வாலுடைய முதல் நாளான இன்று ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்பதற்காக இந்த திடலிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை நமக்கு கொடுத்து, அல்லாஹ் கொடுத்த சத்திய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து வருகிறோம். இந்த மார்க்கம் மனித இனத்திற்கு ஏற்ற ஒரு மகத்தான வாழ்க்கை நெறியான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கம் அநீதிக்கு எதிரான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. மனித இனத்துக்கு மனித நேயத்தையும் நாகரிகத்தையும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் தூய்மையையும் நேர்மையையும் நேர்மையான அரசியலையும் இந்த மார்க்கம் மனித இனத்துக்கு கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்ட இந்த சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை எந்த அளவு நாம் பின்பற்ற வேண்டும், இந்த மார்க்கத்தில் எந்த அளவுக்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில நமக்கு வலியுறுத்துகிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தில் நம்மை நாம் இணைத்திருக்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினான ஆணும் ஒவ்வொரு மூமினான பெண்ணும் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர்களாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய நபிக்கு மாறு செய்யாதவர்களாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய நபிக்கும் கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில நமக்கு கட்டளையிடுகிறான். அத்தீஉல்லாஹ வ ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், அவனுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வால் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்வதும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்வதும் நம் மீது அல்லாஹ் சுமத்திய ஒரு கடமை.
இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நமக்கு பல அறிவுரைகள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூமின் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில் அவன் உறுதியாக இருப்பானேயானால் அவனை அல்லாஹ் பலப்படுத்துகிறான். ஒரு மூமின் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கும் போது அவனுக்கு பல கஷ்டங்கள் வரும், பல சோதனைகள் வரும், எதிரிகளால் பல அச்சுறுத்தல்களும் பல துன்புறுத்தல்களும் ஏற்படும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எதிரிகளால், இந்த மார்க்கத்தின் விரோதிகளால் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் பயப்படாமல், அதற்கெல்லாம் கவலைப்படாமல் உறுதிமிக்கவனாக ஒரு மூமின் இருப்பான். எப்பொழுது அவன் உறுதியான நம்பிக்கையாளனாக இருக்கும் பொழுது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. உண்மையான மூமின்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். எவர்கள் அல்லாஹுதான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி, அல்லாஹுதான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லி, அல்லாஹுவை இறைவனாக, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட விஷயத்தில் யார் உறுதிமிக்கவர்களாக, உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்குகிறார்கள். மலக்குகள் இறங்கி சொல்கிறார்கள், அல்லாஹ் தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உறுதிமிக்க ஈமான்தாரிகளான அந்த மூமின்களுக்கு மலக்குகளே ஆறுதல் சொல்லுவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த ஈமான்ல நமக்கு உறுதி இருக்க வேண்டும், தக்வாவுல நமக்கு உறுதி இருக்க வேண்டும். தக்வாவுடைய ஈமான்ல உறுதி இல்லைன்னு சொன்னா நாம இந்த மார்க்கத்தை சரியா பின்பற்ற முடியாது. அப்ப ஈமானிய உறுதியை, தக்வா உறுதியை ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் நம்மை எந்த சக்தியாலும் அழித்து விட முடியாது. அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் எந்த சக்தியாலும் நம்மை அடக்கி ஒடுக்க முடியாது, அழிக்க முடியாது. அதை இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில சூரா ஆல இம்ரான்ல 3வது சூராவுல 160வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா ஹாலிப லக்கும் வ யஹ்துல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ் சொல்லுகிறான் மூமின்களுக்கு, அல்லாஹ் மூமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானால், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? எனவே மூமின்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து, அல்லாஹ்விடத்தில் தங்களை ஒப்படைத்து, அல்லாஹ்வின் மீது முழுமையாக உறுதியாக நம்பிக்கை வைத்து பொறுப்பேற்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு உதவி செய்தால் நம்மை வெல்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டால் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் ஒருவனும் இல்லை என்பதை இந்த 3வது சூறாவான சூரா ஆல இம்ரான்ல 160வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அற்புத அறிவுரையை நபி அவர்களின் வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். பத்ர் யுத்தம், அந்த மக்காவில் வாழ்ந்த காஃபிர்களுக்கு எதிராக நபி அவர்கள் நடத்திய அந்த பத்ர் யுத்தம், நபி அவர்களையும் அந்த உன்னத உத்தம சஹாபாக்களையும் அழிக்க வேண்டும் என்று 1000க்கும் மேற்பட்ட படைகளை திரட்டிக் கொண்டு மக்கா காஃபிர்கள் நபி அவர்களோடு போர் செய்வதற்கு பத்ர் என்ற அந்த இடத்திற்கு வந்தார்கள். நபி அவர்கள் கலங்கவில்லை, நபி அவர்கள் பயப்படவில்லை. நபி அவர்களுக்கு கவலை இருந்தது. என்ன கவலை? நாம் சிறு கூட்டமாக இருக்கிறோம். நபி அவர்கள் நினைத்தார்கள், நாம சிறு கூட்டமாக இருக்கிறோம். வெறும் 313 பேர். ஒரு சில ஹதீஸ்களிலே வருகிறது 315 என்று வருகிறது, ஒரு சில ஹதீஸ்களிலே 317 என்று வருகிறது. அதிகமான அறிவிப்புகள் என்று பார்த்தால் 313 பேர்கள் தான் பத்ர் போர்ல கலந்துகிட்டாங்க. நபி அவர்களோடு சேர்த்து மொத்த சஹாபாக்களும் 313 பேர். எதிரிகள் 1000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். 1000 பேருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் சண்டையிடக்கூடியவர்கள், போர் பயிற்சி எடுத்தவர்கள். அவர்கள்ட்ட செல்வம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆயுதம் இருக்கிறது.
ஆனால் பத்ரு போர் சமயத்தில நபி அவர்கள்ட்ட எந்த வசதியும் இல்லை, ஆயுதம் இல்ல, செல்வம் இல்ல, ஏழ்மை நிலையில இருக்காங்க. ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய அந்த நபிக்கு தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஏழ்மை நிலையில் இருந்த நபிக்கும் அந்த உன்னத தோழர்களுக்கும் அல்லாஹ் போரை கடமையாக்கினார். வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும், உங்களை எதிர்த்து யார் உங்களோடு யுத்தத்திற்கு வருகிறார்களோ அவர்களை எதிர்த்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் யுத்தத்தை கடமையாக ஆக்கினார். 313 பேரோடு மோதக்கூடிய அல்லாஹ்வுடைய நபி எதை நினைச்சு கவலைப்பட்டாங்க? இவங்க எண்ணிக்கையில குறைவு, பலத்துல குறைவு, செல்வத்துல குறைவு, ஆயுதம் இல்ல, போர் பயிற்சி எடுத்தவங்க இல்ல, பயிற்சியாளர்கள் கிடையாது, சண்டை போடக்கூடிய சண்டையிடக்கூடிய அந்த போர் வீரர்கள் இல்ல. அந்த 313 சஹாபாக்கள்ல சண்டை போடக்கூடிய வீரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் உமர் ரலியல்லாஹு சண்டை போடுவார், ஹம்சா ரலியல்லாஹு சண்டை போடுவார், அலி ரலியல்லாஹு சண்டை போடுவார். ஒரு 4-5 சஹாபாக்களை தவிர மீதி உள்ள சஹாபாக்களுக்கு சண்டையிட தெரியாது. அப்படி சண்டை போட தெரியாத, வசதி குறைந்த, எண்ணிக்கையில குறைந்த இந்த சிறு கூட்டம் பெரும் கொண்ட அந்த காஃபிர் கூட்டத்தோடு மோதி நாங்கள் அழிந்து விட்டால் அல்லாஹ் உன்னை வணங்குவதற்கு இந்த துனியாவில் ஆள் இல்லாம போயிடும். நபி தான் கொல்லப்படுவோமே நினைச்சு கவலைப்படல, தன்னுடைய தோழர்கள் கொல்லப்படுவாங்களே நினைச்சு கவலைப்படல, நமக்கு எதிரிகளால் ஆபத்து ஏற்படுமே என்று கவலைப்படல. எதை நினைச்சு கவலைப்பட்டாங்க? இந்த 313 பேரும் நாங்க எண்ணிக்கையில மிக மைனாரிட்டியாக, மிக குறைவாக இருக்கிறோம். நாங்கள் அழிந்து விட்டால், நாங்கள் மொத்தமாக கொல்லப்பட்டு விட்டால் அல்லாஹ் உன்னை வணங்க இந்த பூமியில் ஆள் இல்லாம போயிடும். அன்னைக்கு 313 பேரை தவிர முஸ்லிம் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அதை நினைச்சு நபி கவலைப்பட்டு அல்லாஹ்ட்ட கண் கலங்கி அழுது துவா செஞ்சாங்க. அவங்க துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மலக்குகளை வானத்தில் இருந்து அல்லாஹ் இறக்கி வைத்து நபி அவர்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை அந்த பத்ர் யுத்த களத்திலே அல்லாஹ் கொடுத்தான். சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுக்கும் வானத்தில் இருந்து அல்லாஹ் அந்த படைகளை இறக்கி வைத்து உதவி செஞ்சதுக்கு காரணம் என்ன? அவங்கள்ட்ட இருந்த அந்த ஈமானிய உறுதி, அந்த உத்தம சஹாபாக்கள்கிட்ட இருந்த உறுதியான தக்வா, அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. இன்னைக்கும் அநீதிக்கு எதிராக, அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒரு சில இடத்தில் போராடி கொண்டிருக்கிறார்களே முஸ்லிம் போராளிகள், அவர்கள் சரணடைந்ததாக, எதிரிகள் அவர்களை அழித்ததாக வரலாறு இல்லை. ஒரு அரசியலை உங்களுக்கு புரிய வைப்பது கடமை. பெருநாள் தினத்தில் கூட நம்ம இமாம் அரசியலை பத்தி பேசுறாரு நினைக்க வேணாம். அரசியலையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அரசியல் தெரிய வேண்டும், ஒரு மூமினுக்கு மார்க்கமும் தெரிய வேண்டும், உலக அரசியலும் தெரிய வேண்டும். நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சி நடக்கிறது, நமக்கு எதிராக என்ன சதித்திட்டங்கள் நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறோம். இலங்கையில எல்டிடி என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத இயக்கம் அந்த அரசை எதிர்த்து போரிட்டது. இன்னைக்கு அந்த இயக்கமே இல்லாத அளவுக்கு அந்த சிறிய நாடு, சிறிய அரசாங்கம் அந்த சிறு கொண்ட எல்டிடி என்ற அந்த கூட்டத்தை அந்த அரசாங்கம் ஒழித்து விட்டது. ஏறக்குறைய 24 ஆண்டுகள் தாலிபான்கள் ஆப்கானிலே போராடினார்கள். அந்த தாலிபான்களை அழிக்க முடிந்ததா? எல்டிடியை அழிக்க முடிந்த அரசாங்கம் ஒரு சின்ன அரசாங்கம். தாலிபான்களோடு போரிட்டது மிகப்பெரிய வல்லரசு. ஏன் தாலிபான்களை அழிக்க முடியவில்லை? அவர்கள்ட்ட இருந்த அந்த ஈமானிய உறுதி. ஹமாஸை ஏன் அழிக்க முடியவில்லை? பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் காசாவுல குண்டை வீசி அப்பாவி மக்களை லட்சக்கணக்கில் கொன்று பிரித்தது. ஹமாஸை ஒழித்தார்களா? ஹமாஸை ஒழிக்காமல், ஹமாஸை முற்றிலுமாக துடைத்து எரியாமல் எங்க போர் ஓயாது, எங்க யுத்தம் நிறுத்தப்படாதுன்னு சொல்லி நெதன்யாஹு சொன்னா. இன்னைக்கு அவன் கொல்லப்பட்டானா உயிரோட இருக்கானான்னு தெரியல. ஹமாஸுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். ஹமாஸ் சரணடையல, ஹமாஸ் யுத்தம் வேணான்னு சொல்லல, நின்று களத்தில் நின்று போராடியது, இறங்கி சரணடைஞ்சது யார்? இஸ்ரேல். அந்த ஹமாஸ் என்ற கூட்டத்தை பார்த்து, சிறு கூட்டம், தாலிபான் என்ற அந்த சிறு கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பயப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தாலிபான்கள்ட்ட இருந்த ஈமானிய உறுதி, ஹமாஸ்ல இருந்த அந்த ஈமானிய உறுதி. சஹாபாக்களுக்கு அந்த ஈமானிய உறுதி இருந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். இன்னைக்கும் தாலிபான்களை போன்று, ஹமாஸை போன்று உறுதிமிக்க ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ்வுடைய உதவி மறைமுகமாக கிடைக்கிறது. நம்ம இந்தியாவுல
பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல வாழக்கூடிய முஸ்லிம்கள் பல அடக்குமுறைகளுக்கு இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அவர்களை இவர்கள் அடக்கி ஒடுக்குகிறார்கள், தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த ஹமாஸ்டையும் தாலிபான்டையும் இருந்த ஈமானிய உறுதி பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல வாழுகிறார்கள் முஸ்லிம்கள், அவங்கள்ட்ட அது இல்லைன்னு தான் சொல்லணும். அடக்குமுறைக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக ஒரு மூமின் எப்பொழுது காத்தில் இறங்குகிறானோ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அந்த மூமினுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்பதைத்தான் பல வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீதிக்காக போராடக்கூடியவன் கொல்லப்படுவான், நீதிக்காக போராடுபவன் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படுவான். ஒருவன் ஷஹீதாக்கப்பட்டால் லட்சக்கணக்கான போராளிகளை நீதிக்காக போராடுவதற்கு அல்லாஹ் கொண்டு வருவான். இன்னைக்கு அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் பதறிக் கொண்டிருக்கிறது, ஒட்டுமொத்த நாடுகளும் அலறிக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய தாக்குதலை கொடுக்க முடியாமல் அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் ஷியாக்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமா கொள்கைக்கு எதிரானவர்கள், வழிகேட்டு கொள்கையில் உள்ளவர்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. வழிகேட்டு கொள்கையில இருந்தாலும் அவன் அநீதிக்கு எதிராக அல்லாட்ட நம்பிக்கை வச்சு, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு, அல்லாட்ட உதவி கேட்டு, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய், அநியாயக்கார அமெரிக்காவுக்கு எதிராக, ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அநியாயக்கார இஸ்ரேலுக்கு எதிராக நான் என் யுத்தத்தை நடத்துகிறேன், எனக்கு நீ உதவி செய் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைத்து கையேந்தி யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு உலக நாடுகள் மிரண்டு கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் நம்மை யாராலும் தடுக்க முடியாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய அருளின் மீது, அல்லாஹ்வுடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாம் அந்த நம்பிக்கையை நாம் இழந்துவிடக் கூடாது. அந்த நம்பிக்கையில் உறுதிமிக்க மக்களாக இருக்க வேண்டும், இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும். எப்படி நாம் இந்த ஒரு மாத காலம் அல்லாஹ்வுக்கு பயந்து நோன்பு வைத்தோமோ, எப்படி நாம் ஒரு மாத காலம் அல்லாஹ்வுக்கு பயந்து சுபூஹ் தொழுதோமோ, இன்ன பிற அமல்களை செய்தோமோ, அதே போன்ற அமல்களை காலம் முழுக்க அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் மார்க்கத்தை நாம் விட்டுவிட்டால், நம் மீது கடமையாற்றப்பட்ட இபாதத்துகள் விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்தால், ஈமான்ல குறை இருந்தால், தக்வாவில் குறை இருந்தால், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் நமக்கு கிடைக்காது என்பதை நாம் இந்த புனிதமான இந்த நாள்ல, ஷவ்வால் பிறை ஒன்னான இந்த புனிதமிக்க ஈதில் ஃபித்ருடைய நாள்ல புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தொழுகையை நிறைவேற்றி பயான் கேட்ட நீங்கள் மனமுருகி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு உறுதியான ஈமானை கொடு, எங்களுக்கு உறுதியான இறையச்சத்தை கொடு. உலகத்தில் எந்த நாடுகளில் உன்னை ஈமான் கொண்ட மக்கள் அநீதிக்கு எதிராக, அடக்குமுறைகளுக்கு எதிராக, ஆதிக்க ஆணவ வெறிக்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்களுக்கு நீ வெற்றியை கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் எல்லாம் அடக்குமுறைகளுக்கும் அநியாயங்களுக்கும் அக்கிரமத்துக்கும் ஆளாக்கப்பட்ட பாஜக ஆளுகிற மாநிலங்களில் வாழும் முஸ்லிம்களுக்கு உதவி செய் என்று நாம் கையேந்த வேண்டும். நம்முடைய தக்வாவுக்காக, நம்முடைய ஈமான் உறுதிக்காக, நம்முடைய குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக இந்த மார்க்கத்தில் மரணிக்கின்ற வரை உறுதிமிக்க மக்களாக, உறுதிமிக்க ஈமான்தாரிகளாக, உறுதிமிக்க தக்குவாதாரிகளாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்து, இந்த புனித நாளிலே, இந்த சிறப்பான நாளிலே அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் உண்மையான மூமின்களாக நம்மை வாழ வைத்து, உண்மையான மூமின்களாக அவனால் திருந்திக் கொள்ளப்பட்ட மக்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த பெருநாள் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.